பாமக தலைவராக தன்னை பதிவு செய்யும் வரை தேர்தல் தேதி அறிவிப்பை தள்ளி வைக்க வேண்டுமென ராமதாஸ் தொடர்ந்த இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் 2 மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் ராமதாஸ் தரப்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ராமதாஸ் தரப்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் உரிமை தொடர்பாக தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையில் மோதல் நடந்து வரக்கூடிய சூழலில் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்புவதற்கு கோரியும் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்திருந்த மனுவானது இந்த தினம் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2 வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் நிவாரணம் தேடிக்கொள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. மேலும் உரிமையல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை வேண்டுமானால் அணுகலாம் என்ற ஒரு அறிவுரையும் தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரர் தரப்புக்கு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது மகன் தந்தை சொல்லை கேட்பதில்லையா என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்தது. தந்தை சொல்லை மகன் கேட்பதில்லை என ராமதாஸ் தரப்பிலும் தொடர்ந்து பதிலானது அளிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சியான பாமக விவகாரத்தில் தங்களால் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக திட்டவட்டமாக தெரிவித்தது. மேலும் மாம்பழ சின்னம் முடக்கம் செய்வது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் திட்டவட்டமாக தலைமை நீதிபதி அமர்வில் தெரிவிக்கப்பட்டது. உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துவிட்டு பின்னர் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்வதா என்ற ஒரு கேள்வியை ராமதாஸ் தரப்புக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்தது. நீதிமன்றத்து நேரத்தை வீணடிப்பதற்காக அபராத விதிக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தலைமை நீதிபதி அமர்வு ராமதாஸ் தரப்புக்கு முன்வைத்தது. பின்னர் தான் இந்த வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதிகள் ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டார். அதேபோல் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் நிவாரணம் தேடிக்கொள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரருக்கு அறிவுறுத்தலை வழங்கி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார், பாமக தலைவராக தன்னை பதிவு செய்யும் வரை தேர்தல் தேதி அறிவிப்பை தள்ளி வைக்க வேண்டுமென ராமதாஸ் தொடர்ந்த இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் 2 மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் ராமதாஸ் தரப்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ராமதாஸ் தரப்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் உரிமை தொடர்பாக தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையில் மோதல் நடந்து வரக்கூடிய சூழலில் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்புவதற்கு கோரியும் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்திருந்த மனுவானது இந்த தினம் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2 வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் நிவாரணம் தேடிக்கொள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. மேலும் உரிமையல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை வேண்டுமானால் அணுகலாம் என்ற ஒரு அறிவுரையும் தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரர் தரப்புக்கு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது மகன் தந்தை சொல்லை கேட்பதில்லையா என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்தது. தந்தை சொல்லை மகன் கேட்பதில்லை என ராமதாஸ் தரப்பிலும் தொடர்ந்து பதிலானது அளிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சியான பாமக விவகாரத்தில் தங்களால் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக திட்டவட்டமாக தெரிவித்தது. மேலும் மாம்பழ சின்னம் முடக்கம் செய்வது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் திட்டவட்டமாக தலைமை நீதிபதி அமர்வில் தெரிவிக்கப்பட்டது. உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துவிட்டு பின்னர் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்வதா என்ற ஒரு கேள்வியை ராமதாஸ் தரப்புக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்தது. நீதிமன்றத்து நேரத்தை வீணடிப்பதற்காக அபராத விதிக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தலைமை நீதிபதி அமர்வு ராமதாஸ் தரப்புக்கு முன்வைத்தது. பின்னர் தான் இந்த வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதிகள்
ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டார். அதேபோல் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் நிவாரணம் தேடிக்கொள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரருக்கு அறிவுறுத்தலை வழங்கி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.